ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஸ்வீட்டே செய்யவே இல்ல. முத ஸ்வீட் செய்ய போறேன், புது பாத்திரத்துலதான் செய்வேன்னு ஒரு அலப்பறைய போட்டுட்டு இருந்தேன். சிம்பிளா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், டக்குன்னு வேலை முடியணும், 7 கப் கேக் தான் பிளான் பண்ணியிருந்தேன். யூடியூப்ல பார்த்துட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா எழுதி அளவெல்லாம் வச்சிருந்தேன். என்னை யாரும் தேட வேண்டாம், நான் கிச்சன்ல கேக் பண்ண போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆராக்குட்டிய பாலா கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாட்டு கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது பாக்குறது வரேன் எப்படி பாக்குதுன்னு. உனக்கு வேணுமாடி அத்தை வச்சும் சாப்பிடணும். ஆரம்பிச்சாதான் வீடே மணக்குதுன்னு பாலா அவங்க என்ன பண்றேன்னு எட்டி எட்டி வந்து பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் கரெக்டா பிளான் படி போயிட்டே இருக்கேன்னு நினைச்சதுதான் எந்த கருப்பாம்பூச்சி கண்ணு பட்டதோ தெரியல. நான் கேக்கு கிண்டுறதை விட்டுட்டு இவங்க 2 பேர் வாயை பார்த்துட்டு நின்னுட்டேன். கடைசியில கேக்கா வராம ஒரு பதம் கூட போய் பிஸ்கெட்டா மாறிட்டுது. அப்புறம் ஈவினிங்கா ஆராக்குட்டிக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கலான்னு கடைக்கு கிளம்பிட்டோம். அங்க போனதுதான் எங்க ஆள் சின்ராச கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு பாக்குறேன், தொட்டு பாக்குறேன், அப்புறம் இழுத்து பாக்குறேன்ட்டு விளையாடிட்டு இருந்தான். பாலா அவங்களுக்கு தான் திக்கு திக்குன்னு போட்டுட்டு இருந்தது, எங்க தள்ளி விட்டுருவானோன்னு.